திரு பூந்துருத்தியை சேர்ந்தார். ஐயாற்றில் வந்து பெருமானை கண்டு எல்லா வகையான யாப்பிலும் பதிகம் பாடி உழவார தொண்டு செய்த திருநாவுக்கரசு பெருமான் அங்கிருந்து திருவருள் உணர்த்த அடுத்து அவர் வந்தது திரு நெய்த்தானம் என்ற தலம். இந்த திருத்தலத்துக்கு வருகிறார். நீடிய அப்பதி நின்று திருவையாறிலிருந்து மேற்கு நோக்கி வந்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் நடந்து வந்துடலாம். பஸ்ஸுக்கெல்லாம் நிற்கிற நேரத்துக்கு நடந்தால் கோயிலுக்கே வந்துடலாம். அவ்வளோதான் தொலைவு. காவிரியின் கரையிலேயே அமையப்பெற்ற தலம் நெய்த்தானம் என்ற தலம். சப்த விட தலங்கள் என்ற 7 தலங்களில் 7வது தலமாக இருப்பது நெய்த்தானம். திருவையாற்றிலிருந்து நேர்கோட்டு கிழக்க போனீங்கன்னா திருப்பழனம், பழனத்திலிருந்து காவிரி அந்த பக்கம் கடந்தீங்கன்னா திரு சோற்றுத்துறை, சோற்றுத்துறையிலேருந்து அப்படியே கண்டியூர் நோக்கி வந்தீங்கன்னா வேள்விக்குடி, வேள்விக்குடிக்கு அடுத்து கண்டியூர், கண்டியூர்லேருந்து நேர் மேற்க போனீங்கன்னா திரு பூந்துருத்தி, பூந்துருத்திலேருந்து மீண்டும் காவிரியை கடந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா நெய்த்தான். ஒரே நாளில் காலையில் தொடங்குனா சாயந்தரம் 7 கோயில் நடந்து பார்த்துடலாம். வண்டியில் போய் பார்க்குறதில்ல, நடந்தே பார்த்துடலாம். இதுதான் ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுகிற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடைபெறுகிற ஏலூர் திருவிழா என்று பெயர், சப்ததான திருவிழா என்று பெயர். வருகிற சித்திரை பௌர்ணமிக்கு இந்த விழா நடைபெற இருக்குது. நம்ம பங்குனியில் இருக்கிறோம், மறந்துடாதீங்க. சித்திரையில் இந்த விழா நடைபெற இருக்கிறது. போய் பாருங்கள். ஒவ்வொரு பல்லக்கும் பெரும் பெரும் பல்லக்குகளாக இருக்கும். அதில் மழவாடியில் நந்தியம்பெருமானுக்கு திருக்கல்யாணம். பௌர்ணமிக்கு ஒரு சில நாளுக்கு முன் அவருக்கு திருமணம் நடக்கும். திருமணம் நடந்த உடனே ஐயாற்று பெருமான் போய் மாப்பிள்ளை அழைச்சிட்டு வர்றார். யாரை? நம் குருநாதனாகிய நந்தியம்பெருமான் தான் மாப்பிள்ளை சுவாமி. அவர் அழைச்சிட்டு வர்றார் ஐயாரப்பர். வந்தவுடனே திருவையாற்றிலிருந்து அந்த பல்லக்கு புறப்படும் போது நேராக திரு பழனத்துக்கு போகும்போது பழனத்தில் பல்லக்கு தயாராக இருக்கும். அங்கே எதிர்காட்சி. இப்போ பழனத்து பெருமானும் ஐயாற்று பெருமானும் எதிர்கொண்டு வழிபாடு நடக்கும். அதுக்கப்புறம் மண்டபப்படி என்று கொண்டாந்து வச்சுருவாங்க. வழிபாடெல்லாம் முடிஞ்ச உடனே இப்போ 2 பல்லக்கு அங்கேருந்து புறப்பட்டுச்சுன்னா நேராக காவிரியை கடந்து இந்த பக்கம் வரணும். சோற்றுத்துறைக்கு வரும்போது சோற்றுத்துறை பல்லக்கு இது கொண்டு 2 பல்லக்கு அழைக்கும். அப்படி அழைக்கும் போது 3 சாமிக்கு தீபாராதனை மண்டபப்படி நடக்கும். முடிஞ்ச பிறகு அங்கிருந்து புறப்பட்டு 3 பல்லக்கு சேர்ந்து அடுத்து வேதிக்குடிக்கு வரும். அங்கே இருக்கிற பெருமான் 3 பல்லக்கை இது கொண்டு அழைக்கிற காட்சி. அதை முடித்த பிறகு அங்கிருந்து கண்டியூருக்கு வரும்போது 4 பல்லக்கையும் பிரம்மேஸ்வர கண்டீஸ்வரர் எதிர்கொண்டு அழைக்கிற காட்சி. இப்போ 4ஐயும் தரிசனம் பண்ணலாம். அது முடித்த பிறகு 5 பல்லக்காக புறப்பட்டு பூந்துருத்திக்கு போகும். பூந்துருத்திக்கு போகும்போது பொய்யிலியப்பர் ஆகிய பெருமான் 5 பல்லக்கை இது கொண்டு அழைக்க 6 திருமேனிக்கு வழிபாடு முடித்த உடனே சரியாக இரவு நேரம் வந்துடும். காலையில் புறப்படுவாங்க. இரவு வந்து சேரும்போது காவிரியின் கரையில், ஏன் சித்திரை மாதம் அல்லவா, காவிரியில் தண்ணி இருக்காது, பூரா வெறும் மணலாக நிற்கிற இடத்துல 7 பல்லக்கும் வரிசையாக நிற்கும்போது வான வேடிக்கைகளோடு அந்த விழாவில் தொண்டர்களெல்லாம் கண்டு மகிழ்ந்து 7 பல்லக்கும் சேர்ந்து அந்த வழிபாடு முடித்து அந்த காலையில் கொண்டாந்து திருவையாருக்கு வந்து சேர்த்திருவாங்க. காலையில் புறப்பட்டு இரவு வெடியிருக்குள்ளே பல்லக்கு 7ம் சேர்ந்து ஐயாருக்கு வந்துடும். வந்த பிறகு வழிபாடுகள் முடித்தோடனே அந்தந்த ஊர் பல்லக்கு அந்தந்த ஊருக்கு போயிடும். எவ்வளவு காலம் நடைபெறுகிற இந்த விழா தெரியவில்லை. ஒரு பல்லக்கை தூக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 50லேருந்து 70 பேராவது வேணும். அவ்வளோ பெரிய பல்லக்குகள். சும்மா 2 பேர் தூக்குறது 4 பேர் தூக்குற பல்லக்கு இல்லைங்க. வாரைகளை பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டுருவோம். அவ்வளோ பெரிய வாரை இருக்கும். அந்த வாரைகளை சுமந்து கொண்டு ஆடி பாடி அந்த காட்சி நமக்கு அடுத்த மாதம் இருக்கிறது. வாய்ப்பு இருக்கிறவங்க சென்று பாருங்கள். இந்த தலங்கள் நம்முடைய சப்ததான தலங்கள் என்று போற்றப்பெறுவன. அந்த வகையில் இங்கே